ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கிருஷ்ணா பேசுகிறேன். நம்ம அன்றைக்கி வந்து 12th வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட் 1859 60 வந்து இண்டிகோ கழகம். 1859 60 வந்து இண்டிகோ கழகம். 1866 வந்து ஒரிசா பஞ்சம். இதே பஞ்சம் தான் அங்கேயே அந்த ஒரிசா பஞ்சம். இந்த பஞ்சத்தினால தான் என்ன பண்ணியிருப்பாரு நம்ம ராமலிங்க அடிகர்கள் வந்து இந்த பஞ்சத்தை வச்சு தான் 1967 வந்து வடலூர் வந்து தர்மச்சோலை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1876 78 வந்து பருவமழை பொய்த்து போகிறதுனால அங்கே வந்து மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சிருக்காது. ஓகேவா? பருவமழை பொய்த்து போச்சு. ஓகேவா? 1876 78 ஒரிசா பஞ்சத்தில் வந்து எப்போனா 1886 அதில் பின்பற்றக்கூடிய கொள்கை என்னென்னா தலையிடா கொள்கை. அப்போ யார் ஆளுநராக இருந்திருக்காங்க? ரிட்டர்ன் தான் இருந்திருக்காரு. இந்த பஞ்சத்தினால மதராஸில் மட்டும் 3.5 மக்கள் வந்து பலியாயிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1841 பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வித்தியாலயங்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் வந்து அந்த அந்த மொழிக்கு அப்புறம் வந்து சமஸ்கிருத மொழி தான் கல்வி கற்றுருக்காங்க. அடுத்து 1835 வந்து இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம் மக்கள கல்வி சட்டத்தில் அதான் வந்து அந்த சட்டம் 1835. ஓகேவா? இது வடிவமைப்பு வந்து டிபி மெக்கலே. 1857 பம்பாயில் சென்னை கல்கத்தா பம்பாய் சென்னை கல்கத்தா 3 இடத்துல 1857 வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா பல்கலைக்கழகம் வந்து ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து தங்கள் நலனைக்கு வந்து கற்றறிந்த இந்திய மத்தியஸ்தர வர்க்கத்தை வந்து பாபு வர்க்கம்னு நினச்சிருக்காங்க. இந்த வர்க்கம் தான் வந்து அந்த புரட்சிக்கு விடுதலைக்கு வந்து முக்கிய பங்காக வச்சுருக்காங்க. கற்றறிந்தவர்கள் வந்து ஆங்கிலேயர் வந்து கொஞ்சம் இதாக பேசியிருக்காங்க. எப்படி பாபு வர்க்கம் இது பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த டிபி மெக்கலே இருக்கார்ல, அந்த 1835 இந்திய கல்வி சட்டம் அதை கொண்டு வந்திருப்பார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து முதல் சட்ட உறுப்பினர் அவர் இந்தியாவில் முதல் சட்ட உறுப்பினர் டிபி மெக்கலே. இவர் எந்த வருஷம்னா 1934 38 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்புறம் 1824 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1823. இது வந்து கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்கணும். ஓகே, இது கல்வி தொடர்பானதான் இந்த பொதுக்கல்வி 1823 எம்மொழியில் கல்வி கற்கணுங்கிறத பற்றி இது வந்து சொல்லுது. இது இரண்டாக பிரிவு. இது வந்து கீழ்குழு ஆங்கில மரபுக்குழு. கீழ்குழு வந்து நம்ம அஷாரபதி பிராந்திய மொழி பற்றி, ஆங்கில குழு வந்து ஆங்கில மொழி கற்றுக்கணும். இது வந்து மெக்கலை வந்து ஆதரிச்சிருப்பார், நம்மளுக்கு தெரியும். மெக்கலை வந்து என்ன சொல்கிறார், 1935 புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எடுகேஷனுங்கிற ஒரு குறிப்பை வந்து எழுதியிருக்காரு. யார் எழுதுனா மெக்கலை. இவர் என்ன சொல்லியிருப்பார், ரத்தத்தில் மட்டும்தான் இந்தியராக இருங்க, மற்றபடி விருப்பம் கருத்து ஒழுக்குநறி அறிவு விரிவு எல்லாத்தையும் ஆங்கிலேயராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாப்புல. நெக்ஸ்ட் வந்து அரசுக்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை தூண்டும் முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்ட தண்டனைக்குரிய அந்த சட்டம் வந்து என்னன்னா, அரசுக்கு எதிராக வெறுப்புணர்ச்சி தூண்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சட்டம் என்னன்னா 1970 இந்திய தண்டனை சட்டம் வந்து 1970 பிரிவு 124 அடக்குமுறை. ஓகேவா? அது இந்த ஒழுங்குமுறை சட்டம். நெக்ஸ்ட் வந்து பிராந்திய மொழி சட்டம்னா 1878. பிராந்திய மொழி சட்டம் எப்போனா 1878 தான் பிராந்தியத்துக்கு மொழி சட்டம். ரிப்பன் வந்து கில்பர்ட் மசோதா கொண்டு வந்தது யாருன்னா ரிப்பன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. கீழே உள்ள கவிஞர் வந்து 3 பேர் இருப்பாங்க. வில்லியம் மேக்ஸ் முல்லரு, ஓகேவா, வில்லியம் ஜோன்ஸு, வில்கின்ஸு, மேக்ஸ் முல்லர் 3 பேர். தேசியவாதத்தின் குறிக்கோள் இந்திய சிந்தனை, இந்திய குணநலங்களை, இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பது, மேலும் உலகத்தை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்போக்கணும், இந்திய திறனை தீர்த்து வைப்பது எப்போலாம் சொன்னது. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்துச்சா பார்த்தீங்களா. தேசத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலங்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இது மாதிரி ஆற்றலை இது பண்ணி கொடுத்துருக்கானா, சிந்தனை, குணநலன், உணர்வு, உன்னதம், இது மாதிரி வந்துச்சுனாவே அரவிந்த கோஷ். ஓகேவா? அப்புறம் இந்திய சீர்திருத்தவாதத்தின் தலைவர், சீர்திருத்தம் பண்ணும்போது மோர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஹெச்டி மோர் எப்போ அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு, 1853 அக்டோபர் தான் சென்னைக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காரு. ஓகேவா? அப்புறம் திலகர் வந்து சுயராஜ்யம் தான் எனக்கு பிறப்புரிமைன்னு சொன்னது முழங்கினது யாருன்னா திலகர். எப்போ எந்த வருஷம் முடிங்கிருப்பார், 1997. அடுத்து 1905 வந்து சுதேசி இயக்கம் வந்து தொடங்கியிருக்கோம் ஆகஸ்ட் மாதம். ஓகேவா? 1905 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சுதேசி இயக்கம் தொடங்கியிருக்கோம். இப்போ கூட நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து இந்த வருஷத்துக்கான இது வந்து கொடுத்தாங்க, சுதேசி இயக்கத்துக்கான விருது வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? 1985 வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஓப்பன் திறந்துருப்பாங்க.
ஆக்டிவ் கியூங் வந்து தொடங்கியிருப்பார்ல, முதல் கூட்டம் வந்து பானாஜி பம்பாயில் வந்து நடந்திருக்கும்ல, அந்த இதுலேருந்து உறுப்பினர்கள் 3ல் ஒருத்தர் வந்து பத்திரிகை சென்றவர் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாதாபாய் இந்தியாவுடைய குரல், தாதாபாய் வந்து இந்தியாவின் குரல், ராஜ்கோப்தார்ங்கிற பத்திரிகை 2 பத்திரிகை இருக்காரு. பானாஜி யாருன்னா பெங்காலி மொழி பத்திரிகை ஆசிரியர், பானாஜி பெங்காலி மொழி ஆசிரியர். ஓகேவா. ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக அழைப்பு, ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சியத்துக்கு எதிராக அழைப்பு எப்போனா 1827 ஜூலை 1897 சாரி 1897 ஜூலை 27 7/7 வரும் பாருங்க. 1897 ஜூலை 7/27. ஓகேவா. இந்திய தண்டனை சட்டம் வந்து அந்த இந்திய சட்டம் 1870 பட்டமாக அதுதான் இங்கே வந்திருக்கு. அதில் வந்து 124 அதை பற்றி கைது பண்ணியிருப்பாங்க ஏகாதிபத்துக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா. அப்புறம் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய கூறுகள் 2 ஒன்று வந்து கருத்து சுதந்திரம், இன்னொரு வந்து பத்திரிகை சுதந்திரம். நவ்ரோஜி வந்து சுரண்டல் கோட்பாடை பற்றி கொண்டு யாருன்னா நவ்ரோஜி. இவர் வந்து இந்தியாவுடைய முதுபெரும் மனிதன்னு சொல்கிறாங்க. அது 1870 சொன்னோம்ல, இதுக்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே 70 பம்பாய் மாநகராட்சி தலைவர் தகர சபைக்கு தேர்வு பண்ணியிருக்காரு. 1892 சிகாகோ வந்து 93, விவேகானந்தர் 5% 93. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு இந்த ஆள் தேர்வு பண்ணியிருக்காங்க. யாரை? நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை முதுபெரும் மனிதரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து கிழக்கிந்திய கழகம் 1866. அந்த 1866 என்னது? ஒரிசா பஞ்சம். ஒரிசா பஞ்சத்துக்கு தான் கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கியிருக்காங்க. கிழக்கிந்திய கழகம். ஓகேவா. கிழக்கிந்திய கம்பெனி இல்லை, கிழக்கிந்திய கம்பெனி 1600 போயிருக்கும். இது வந்து 1866 ஒரிசா பஞ்சத்தில் கிழக்கிந்திய கழகம். தாதாபாய் நவ்ரோஜி என்னன்னா 3 ஆண்டு ஐஎன்சியோட தலைவராக இருக்காரு. 3 டைம்ஸ் வந்து ஐஎன்சியோட தலைவரை வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சின்னு சொல்லி புக்கை வந்து போட்டிருப்பாரு. இது வந்து செல்வ சுரண்ட கோட்பாடை பற்றி போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். இதை பற்றின கொஸ்டின்ஸு வீடியோஸு ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.